பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: ஓடுங்கள் ஓடுங்கள், வேகத்தை தடுக்கும் காரணிகளை அலட்சியப்படுத்துங்கள். ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இதை நான் இதனுடைய வரலாறை நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி, எலியாவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். வைராக்கியம் உள்ளவன், விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவன், அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி அவன். ஆகாபு ராஜா மோசமான ராஜா. அவன் முன்பாக இவன் மழை வராது என்று சொன்னால் 3 வருஷங்கள் மழை வரல. இவனை கொன்று ஓட வேண்டும் என்று நினைக்கிறான். உடனே ஆகாபுக்கு முன்பாக நீ போ என்று ஆண்டவர் சொல்கிறார். இவன் வருகிறான். அதுக்கப்புறம் உன்னை நான் விடமாட்டேன். அதுக்கு சொல்கிறான், நீ பாகாலை கும்பிட்டு கொண்டிருக்கிறாய். பாகால் தெய்வமானால் பாகாலை கும்பிடுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை கும்பிடுங்கள். இன்று ஒரு இது வைப்போம். நான் மோசமா நீ மோசமா என்பதை பார்க்கலாம். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்கிறவரே உண்மையான தெய்வம் என்று சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் கூட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு முதலில் இடம் கொடுத்தான். அவர்கள் என்னென்னமோ செய்தார்கள். பழி கொடுத்தார்கள், காளைகளை வெட்டி பழி கொடுத்தார்கள், தங்களை கீறி கொண்டார்கள், குதித்தார்கள், ஆடினார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அதுக்கப்புறம் அரை நாளுக்கு அப்புறம் ஏலியா கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படி பலிபீடம் கட்டி தண்ணியை ஊற்றி பலி செலுத்தி ஒரே ஒரு வார்த்தை தான், அக்கினியால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம், அவரே கர்த்தர் என்று ஒரு வார்த்தை கேட்டருளும் என்றார். அடியான் நீர் என்ன சொன்னீரோ அதே போல நான் பலி செலுத்திருக்கிறேன், கேட்டருளும் என்றான். இந்த ஒரே வார்த்தை தான் அக்கினி மேலே இருந்து கீழே அத்தனையும் பட்சித்து நக்கி போட்டு, தண்ணி மண் எல்லாம் நக்கி போட்டு விட்டது. உடனே அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்பொழுது ஆகாபுக்கு மூஞ்சியே கிடையாது. இப்போ எலியா சொல்லுகிறான், மழை வரப்போகிறது. ஆண்டவர் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லிவிட்டார் என்று கர்மேல் பர்வதத்தின் போய் முழங்கால்களை தன்னுடைய தலை முழங்கால் முட்டும் வரை அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து மேகம் வருகிறதா என்று கையளவு மேகத்தை எப்படி ஒரு ஆகாயத்தை நாம் பார்க்க முடியும்? ஆனால் பார்க்க வைத்தார். கையளவு மேகத்தை பார்த்தவுடன் அவன் ஆகாப் ராஜாவிடம் நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடும், மழை வரப்போகிறது, பெரும் இரைச்சல் என் காதில் கேட்கிறது என்கிறார். சாதாரணமாக ரதம் போகிறதுக்கும் மழை வரும் என்று சொன்னால் இன்னும் வேகமாக ஓட்டுவார்கள். அந்த ரதத்திற்கு முன்பாக இவன் ஓடுகிறான். அந்த ரதத்தினுடைய வேகத்தை காட்டிலும் எலியாவுடைய வேகம் அதிகமாக இருந்தது. அவ்வளோ வேகமாக ஓடுகிறான். இஸ்ரேல் வரும் வரை கூர்ந்த எலியாவின் ஓட்டத்தை கவனியுங்கள். எங்கேயும் தேக்கமில்லை, உறுதியான அசைக்க முடியாத விசுவாசம், இதை சார்ந்த செயல், அவனுடைய விசுவாசத்தை சார்ந்த செயல். இப்போது இப்படிப்பட்டவனை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னை அடையாளத்தை காட்டி கொண்டவர். அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நானும் நீங்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாங்கள். இதில் மகிழ்ந்தவன் இப்போது, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச் செடியங்களை படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5. என்னவாயிற்று இவனுக்கு? இப்படி ஓடினவனுக்கு, இப்படி பேசினவனுக்கு, அக்கினி வரவழைத்தவனுக்கு என்னவாயிற்று? காரணம் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை சுருக்கத்தை சொல்லுகிறேன். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதை கேள்விப்பட்ட ஆகாப் ராஜாவின் மனைவி யெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் அந்த 450 பேருக்கு ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அதாவது பழிவாங்க திட்டமிட்டால், அதை சபதமாக கூறினால் அதை ஒரு ஆள் இவரிடம் சொன்னார். இதை கேட்டதும் எலியா பயந்து போய் 1 நாள் பிரயாணம் மட்டும் போய் சூரச்செடியங்கள் படுத்து கொண்டார். கேட்டீர்களா? 18ஆம் அதிகாரத்தில் என்னவா அவனுடைய இதை பற்றி நாம் படிக்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள்.
சாகிறேன் என்று படுத்துக்கொண்டான். பயம் பிடித்து கொண்டது. வானத்திலிருந்து அக்கினை இறக்கிறவன் அல்லவா, கையளவு மேகத்தை கண்டது பெருமழையின் இறைச்சல் தன் காதுகளில் கேட்டவன் அல்லவா, ஆகாபை ஓடச் சொல்லி துரிதப்படுத்தினவன் அல்லவா, இவன் ரதத்திற்கு முன்பாக எலியா ஓடினவன் அல்லவா. ஆத்துமாவில் பலன் இருந்தால் சரீர பலன் வரும். அவன் ஆத்துமாவில் அவ்வளவு பலப்பட்டதனால் ரதத்திற்கு முன்பாக ஓடினான். கர்த்தரின் கரம் அவன் மேல் இருப்பது அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பின் எப்படி நடந்தது? இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தான்? எவரையும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் தேவனால் கூடும், எவரையும் கீழே விழத்தள்ள பிசாசால் கூடும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு இடம் கொடுத்தால் நீ சொன்ன ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 11:40, நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய் என்றார் இயேசு. நாம் விசுவாசிக்க அவருடைய மகிமையை நாம் காண்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பச்சை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மகிமையை காட்டினார் அல்லவா. அப்படி உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் மகிமையாய் பார்ப்பீர்கள். நீங்கள் விசுவாசத்தால் மகிமையை காண்பீர்கள். அவிசுவாசப்பட்டால் கூடவே என்ன வரும்? பயம் வரும். அதற்கு கூடவே சந்தேகம் வரும். இந்த பயம் சந்தேகம் கர்த்தருடையதல்ல, நம்மளுடையதும் அல்ல, அது பிசாசினுடையது. சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்தால் அவைகள் மனதில் இடம் பெற்று பயத்தை உண்டாக்கும், விழ வைக்கும், மூழ்க வைக்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பேதுரு இயேசு தண்ணீரில் நடந்து வருகிறதை இவன் பார்த்தான். பேதுரு, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். உடனே இயேசு வா என்றார். போனான். அவரை பார்த்து கொண்டே நடந்தான். எவ்வளவு தூரம் நடந்தான் என்பது நமக்கு தெரியாது. நடந்தான் தண்ணீரில். திடீரென்று மூழ்க ஆரம்பித்தான். ஏன்? காற்று பலமாக இருந்ததை கண்டான். இவனை யார் அதை பார்க்க சொன்னது? சூழ்நிலை இடப்பக்கம் வலப்பக்கம் திரும்பி பார்த்தான். அவரை மட்டும்தானே பார்த்துட்டு நடந்தான். இப்போ உடனே காற்று அடிக்கிறதே பலமாக அடிக்கிறதை கண்டான். பயந்தான், மூழ்கினான். அவ்வளவுதான். இதே தான் நமக்கும். பயந்தால் மூழ்கி விடுவோம். இந்த அற்புத அதிசய ஓட்டத்தில் தடை வந்தது. தடைகள் வரும், தங்கும், அடிக்கடி குறுக்கிடும், இருக்கட்டும். நீங்களும் நானும் இதற்கு மனதில் இடம் கொடுத்தால் நமது விசுவாச ஓட்டம் தடைபடும், பின் நிற்கும், பின் படுக்க வைக்கும், பின் அமிழ்த்தி போடும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று தான் இயேசு சொன்னார், யோவான் 16:33. அத்தோடு நிறுத்தி இருந்தால் நாம் பயப்படுவது, கவலைப்படுவது நியாயம்தான். அவர் அடுத்து சொல்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றல்லவா அந்த வாக்கை முடிக்கிறார். அப்படி என்றால் எத்தனை தடைகள், குறுக்கீடுகள், பயமுறுத்தும் செய்திகள், எதிர் விசைகள், எதிர் திசைகள், காரியங்கள் நடப்பது நம்பிக்கையை முற்றும் தகர்த்து போடு போல வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அது எப்படிங்க இத்தனை வந்தால் பயப்படாமல் இருக்கிறது? உங்கள் கண்கள் இயேசுவையே பார்க்க வேண்டும். அவரிடம் பயம் இல்லை, அவரிடம் சந்தேகம் இல்லை, அவரிடம் வெற்றி மட்டும்தான் உண்டு. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களது விசுவாச ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி கொண்டு நடப்பதை நிறுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இனிமேல் நான் வீட்டில் கோபிக்க மாட்டேன், இனிமேல் அதிகாலை எழுந்து ஜெபிப்பேன், இனிமேல் என்னுடைய வேலைகளை நான் சரியாக பார்ப்பேன், யார் எங்கள் வீட்டில் செய்தாலும் செய்யாவிட்டாலும் செய்யுங்கள் என்று ஒரு விசைதான் சொல்லுவேன், அதற்கடுத்து அவர்கள் செய்யாவிட்டால் நானே செய்வேன் என்று உங்களுக்குள்ளே ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டீர்கள். உடற்பயிற்சி செய்வதில் ஒரு ஒழுங்கு, தேவ காரியத்தில் ஒரு ஒழுங்கு. இப்படித்தான் வேதம் வாசிப்பேன், ஆதியாகமத்திலிருந்து முறையாக நான் வாசிப்பேன், தினப்படி எழும்புவேன், நேரமே எழும்புவேன். இதில் ஒரு நேர்த்தி. இது செய்து கொண்டே வருகிறீர்கள். இது பிசாசுக்கு விடுமா? அது பிஸ்னஸாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், மற்றவருடைய உள்ள உறவாக இருந்தாலும் ஒரு வரையறைவை வைத்துக் கொண்டீர்கள். நேரங்கட்ட நேரத்தை நான் பேசக்கூடாது, செல்போனை அதிகமாக உபயோகிக்க மாட்டேன், அவர்களுக்கு வேலை இல்லாவிட்டால் கூப்பிட்டால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லுவேன் என்று உங்களுக்குள்ளேயே வீட்டிலே ஒரு ஒழுங்குமுறை, உடற்பயிற்சியில் ஒரு ஒழுங்குமுறை, உங்கள் சரீரத்தை கவனித்துக் கொள்வதில் ஒழுங்குமுறை, உங்கள் ஆத்துமாவை திடப்படுவதில் ஒரு ஒழுங்குமுறை, எல்லாவற்றிலும் ஒழுங்குமுறை ஏற்படுத்தி கொண்டு ஆவியான துணை கொண்டு இன்னைக்கு செய்து வருகிறீர்கள். இது சும்மா இருக்க மாட்டான். அவன் கண்ணு சும்மா இருக்காது. தடையை கொண்டு வருவான். தடையை கொண்டு வருவான் என்பதை நீங்கள் அறிந்திருத்தல் அவசியம். நிச்சயமாக தடை வரும். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தடை வருவது நமக்கு தடை தெரியுமே என்று பயப்படக்கூடாது. அதை நிறுத்திவிடக்கூடாது. ஓட்டத்தை நிறுத்திவிடவே கூடாது. விசுவாச ஓட்டத்தை எந்த காரணம் கொண்டு நிறுத்திவிடவே, தொடர் ஓட்டத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை நிறுத்துவதற்கு வரும். அதிலிருந்து வழி விலகி டோட்டலாக சாய்த்துவிட, அழித்துவிடத்தான் கொண்டு வருவான் பிசாசு. இதை கர்த்தர் அனுமதிப்பதோ அல்லது அவரே ஒரு சோதனையை கொடுப்பதோ உங்கள் ஓட்டத்தை நடத்தி வருகிற நீங்களை அழித்து போட அல்ல.
அவர் ஒரு சோதனையை கொடுத்தால் இதில் நீ உறுதியாக இருக்கிறாயா என்பதற்காக பார்க்கத்தான் அவர் அந்த ஓட்டத்தை, அந்த சோதனையை கொடுக்கிறார். நாம் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறோமா இல்லை வழி விலகி போய் விடுகிறோமா என்பதை அவர் பார்ப்பதற்காகத்தான் அதை செய்கிறார். அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி, அது நமக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. நாம் தொடர்ந்து நம்முடைய ஒழுங்கை, என்ன ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டோமோ அதில் நிலையாக நிற்க வேண்டும். கன்சிஸ்டன்சி வேண்டும். அதை உலகத்திற்கு காட்டவே கர்த்தர் விரும்புகிறார். ஏன் காட்ட விரும்புகிறார்? நாமும் இவர்களைப் போல இருக்க வேண்டும். நாமும் இவர்களைப் போல எந்த ஒரு அவரவர் வேலையை ஒழுங்கு இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற ஆவல் மற்றவர்களுக்கு வரும்படியாக உங்களை வைத்து உயர்ந்த நிலை உங்களை கொண்டு போகத்தான் அந்த தடைகளை, அதை பிசாசு போட்டதாக இருந்தாலும் சரி, அவரே வைத்ததாக இருந்தாலும் சரி, நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் மாற்றுவார். நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்க விடக்கூடாது. அவன் தோற்று போக வேண்டும். அவன் தினமும் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போக வேண்டும். ரோமர் 8:28 அதைத்தானே சொல்லுகிறது. அன்றியும் அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. தீமையாக இருந்தால் அது நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்புகிறார். எது நடந்தாலும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒழுங்கை, அந்த ஓட்டத்தை, அந்த குணாதிசயத்தை, அந்த பண்பை, அந்த நடைமுறையை நிறுத்தாதீர்கள். நிறுத்தினால் முடங்கி கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வைத்து விட்டீர்கள் என்பதாகும். தினமும் உங்கள் வாழ்வில் எந்த நிலையானாலும் அவன் தோற்று போக வேண்டும். அப்படி உங்கள் பேச்சு, செயல், திட்டம் இருக்க வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். உங்களை ஆளுகை செய்ய வைக்கவே அவர் திட்டங்கள் வகுக்கிறார். இதை மோப்பம் பிடித்த பிசாசு அழிக்கவே குறிப்பிடுகிறான். அவர் உங்களை உயர்த்த திட்டங்கள் வைப்பார். அவன் உங்களை பிசாசு அழிக்க குறுக்கிடுவான். இதை நாங்கள் தந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓட வேண்டும். எது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, நிச்சயமாக நடக்கும். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. வெற்றியின் கனிகளை பறிப்பீர்கள். எபிரேயர் 12:1 இதைத்தானே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கொடுவோம். கேட்டீர்களா? பொறுமையாக ஓடணும். நிறுத்தவே கூடாது. அது நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி. அப்பொழுதுதான் நாம் வெற்றியின் கனிகளை நாம் பறிக்க முடியும். இயேசுவை பார்த்து நீ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார். உடனே அவர் சோர்ந்து விட்டாரா? படுத்து விட்டாரா? இல்லையே. லூக்கா 13 31 33 வரை ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால், பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து நீ எந்த இடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உன்னை கொல்ல நினைக்கிறான், உன்னை அழிக்க நினைக்கிறான், திட்டம் போட்டுக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். நான் இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியை மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். கேட்டீர்களா? நான் செய்யணும், எனக்கு வேலை நிறையா இருக்குது, நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. தன்னுடைய வேலையை அவர் தள்ளி போடவே இல்லை. வருகிற தடைகள் பொய்யோ மெய்யோ இடக்கையால வழக்கையால தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டே இருங்கள். ஓட்டத்தை நிறுத்தாதீர்கள். அடுத்த அடியில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டே நீங்கள் ஜெயித்து கொண்டே ஓடுவீர்கள். சங்கீதம் 1:1-3 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்குடைய வழியில் நடக்கக்கூடாது. பாவிகள் வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்கார் உட்காரும் இடத்து உட்காரக்கூடாது. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1:33-8-34 வாசித்து பாருங்கள். பாக்கியவான், என் சொல்லை கேட்கிறவன் பாக்கியவான், எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஓட்டத்தை நிறுத்தாதீர்கள். எடுத்த தீர்மானத்தை நிறுத்தாதீர்கள். ஒரு ஒழுங்கை நிறுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, முடிவு வரை அந்த நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான், அதுவும் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவான், பெற்ற வாக்கை முழுவையும் அடைவான் என்று நாங்கள் கண்டோம். இனி எங்கள் வாழ்வில் ஓட்டத்தை, நடைமுறை ஒழுங்கை, நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒழுங்கை எதுவும் குறுக்கிட்டு தடுத்த நிறுத்த அனுமதிக்க மாட்டோம். உங்கள் கிருபை பெற்று ஓடுவோம், ஓடுவோம், ஜெயிப்போம், ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தரின் சத்தத்திற்கு, கட்டளைக்கு மட்டுமே என் வாழ்வில் இடம், வேறு எதற்கு இடம் இல்லை. பின்னோக்கவோ இடப்பக்கம் வலப்பக்கவோ சாயவே மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா.